ஒருங்கிணைப்பாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு அன்புடன் கேட்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ரெவன்யூ அசோசியேஷன் சொல்லிட்டு நம்ம மாநில லெவலில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்பை வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு 5 சங்கங்கள் சேர்ந்து தனித்தனியாக அவங்கவுங்களில் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளரை ஒரு ஒருங்கிணைப்பாளரை போட்டு அந்த 5 சங்கங்கள் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு எதற்காக அமைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம கடந்த காலங்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கைக்காக போராடிக்கிட்டு தனித்தனியாக போராடி வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து என்ன செய்யணும்னா, கவர்மெண்ட் வந்து இவங்க நடத்துகிறாங்க, இத்தனை பேர் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தையே நீர்த்து போக செய்யுது. ஒரு நியாயமான கோரிக்கையை கூட அதை செவி கொடுத்து அதை செய்யாமல் பிரிவினையை ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால இந்த சங்கம்லாம் அவங்க உள்ளபடியே முன்னாடியே ஆரம்பிச்சிருந்துருக்கோம். இது காலந்தாழ்த்தி ஆரம்பிச்சிருக்கோம். காலந்தாழ்த்தி ஆரம்பித்தாலும் இதை வந்து வீரியமாக எந்த இடத்துலையுமே கிடையாது. நீங்கள் 6 மணிக்கு வரணும், 5 மணிக்கு வரணும், 4 மணிக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் எந்த இடத்துலையும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் நீங்கள் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் எப்போ என்ன நடந்தாலும் நீங்கள் இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் 24/7 வேலை பார்ப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 8 மணி நேரம் டியூட்டி தான். இவர் 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் இன்னொருத்தர் வந்து 8 மணி நேரம் வேலை செய்வோம். ஆனால் நமக்கு அப்படியே கிடையாது. காலையாசில் 20 ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னா அந்த 20 பேர் தான். சர்வேயில் ஒரு 4 ஸ்டாஃபு, ஃபீல்டு ஸ்டாஃபு, ஒரு மாதத்துக்கு 100 பெட்டிஷன் வருது, எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் வேணும் அப்படின்னா கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் வேலை செய்யணும். அந்த டைமில் நீ வேலை செஞ்சு தான் இருக்கணும். இப்போ ஒரு கூடுதல் பொறுப்பு ஒரு சீட்டு ஆள் இல்லை அப்படின்னா கூடுதல் பொறுப்பு பார்த்தா அதுக்கெல்லாம் கூடுதல் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை பளு வந்து இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம இருப்பதா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். சரி, ஓகே, நம்ம 24/7 வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், நமக்கான இது கிடைக்குதா அப்படின்னு சொன்னால், இப்போ வேலை செய்யலாம் என்னென்ன நடக்கும், போகும் வரும். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 25% இருந்த கம்பேஷனேட் மாற்றிருக்கோம். அது 5% எப்படி அப்படின்னா, எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ வேக்கண்டில் 5%. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. நிலவுக்கு போயிட்டே இருக்கு. யாருக்குமே வந்து கம்பேஷன் கிரவுண்ட்லேயே வேலைக்கே வரவே முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழலில் அரசாங்கம் கொண்டு முடியும். அன்றைக்கி நம்ம பேசும்போது கூட சொன்னால், நம்ம கிராம உதவியாளர்களுக்கு வந்து கம்பேஷனேட்டில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராம உதவியாளர்கள் வந்து சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதே லெவலில் தான் அந்த பணியிடம் போடப்படும் அப்படின்றது ஒரு ஜியோ. இது வந்து ஏற்றுக்க முடியாது. ஒரு கிராம உதவியாளரோட ஒரு பையன் வந்து 8th முடிக்கலாம், டிகிரி மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிக்கிறான் அப்படின்னா, அவனை வந்து ஒரு 10th லெவலில் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவோ ஒரு அசிஸ்டண்ட்டாகவோ ஒரு விஏஓவாகவோ அப்படி போட்டால் அது நியாயமாக இருக்கும். இவங்க எப்படின்னா, நீ கிராம உதவியாளர் பையனா, நீ கிராம உதவியாளர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ. இது ஏற்றுக்கவே முடியாது. இதை தான் நம்ம சொல்லி தான் அந்த கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாருக்குமே இதை தான் சொல்லி நம்ம ஒரு ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணி கொண்டுக்கிட்டு போகிறோன்னு பார்த்தா, அவங்களுக்கும் ஒவ்வொரு சின்ன கருத்து வேறுபாடில் இப்போ நம்ம இருக்கோம். கூடியிருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த கூட்டமைப்பு இந்த 1 மணி நேர ஆர்ப்பாட்டம் தொடர்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களை விரிவுரையாக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
வாழ்க. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வாழ்க. பெரா கூட்டமைப்பு வாழ்க. பெரா கூட்டமைப்பு வாழ்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின் கூட்டமைப்பு வாழ்க. தமிழக அரசு மாநில அரசு வருவாய் கிராம ஊழியர்களும் அலுவலக உதவியாளர்களும் பதிவுறு எழுத்தர்களும் இளநிலை வருவாய் ஆய்வாளர்களும் தட்டச்சர் நிலை அலுவலர்களும் சுருக்கெழுத்து அலுவலர்களும் கிராம நிர்வாக அலுவலர்களும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களும் நில அளவையர் முதல் ஆய்வாளர் வரையிலும் துணை வட்டாட்சியர்களும் அனைத்து நிலை வட்டாட்சியர்களும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஆவணங்கள் தூள் அதிகாரங்கள் தூள் தமிழக அரசே மாநில அரசே வருவாய் கிராம ஊழியர் முதல் வட்டாட்சியர் வரையிலான வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும் எங்களது கோரிக்கையான நீண்ட கால கோரிக்கையான நியாயமான கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட ஊதியத்திற்கான ஆணையினை வழங்கிட வேண்டும் தமிழக அரசே மாநில அரசே கனிம கொள்கையை தடுக்கும் போதும் கலவரங்களை தடுக்கும் போதும் தேர்தல் கால பணியின் போதும் பேரிடர் கால பணியின் போதும் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் பலியானவர்கள் ஏராளம் தமிழக அரசே தடுத்து நிறுத்து பலியாவதை தடுத்து நிறுத்து நிறைவேற்று வருவாய்த்துறையில் பணியாற்றும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டத்தினை நிறைவேற்று தமிழக அரசே மாநில அரசே நிரப்ப வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பாமல் நீண்ட காலமாக உள்ளதால் வேலை பளு கூடுது மன உளைச்சல் ஆகுது வருவாய்த்துறையில் பணியாற்றுவதால் நித்தமும் நிம்மதி இல்லை நிம்மதியான உறக்கமும் இல்லை அதீத பணி நெருக்கடி அனுதினமும் அவகாசம் இல்லை தமிழக அரசே மாநில அரசே தவிர்க்க வேண்டும் நெருக்கடிகளை தவிர்க்க வேண்டும் வழங்க வேண்டும் கால அவகாசம் வழங்க வேண்டும் தமிழக அரசே மாநில அரசே குறைக்காதே கருணை அடிப்படையிலான புதிய அரசாயினை தமிழக அரசே மாநில அரசே உடனடியாக திரும்ப பெறு தமிழக அரசே மாநில அரசே உடனடியாக நிறுத்து பேரிடர் மேலாண்மை பணியிடத்திலும் நில அளவையர் பணியிடத்திலும் நில ஆய்வாளர் பணியிடத்திலும் வெளி முகமை நியமனத்தினையும் தொகுப்பூதிய நியமனத்தினையும் தற்காலிக நியமனத்தினையும் உடனடியாக நிறுத்து தமிழக அரசே மாநில அரசே அறிவிக்க வேண்டும் அசலி ஆண்டின் துவக்கமான ஜூலை 1ஆம் நாளினை வருவாய்த்துறை தினமாக அறிவிக்க வேண்டும் தமிழக அரசே மாநில அரசே நிறைவேற்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு கோரிக்கைகளான 8 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று தமிழக அரசே மாநில அரசே வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகளை அழைத்து பேசு
போராட்டங்கள் தீவிரமானால் வருவாய்த்துறையே முடங்கி போகும். எச்சரிக்கை 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 செய்கின்றோம். தமிழக அரசே மாநில அரசே தள்ளாதே போராட்டத்திற்கு தள்ளினால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி கிட்டும் வரை இறுதி வெற்றி நமதே. இரவு பகல் பாராம நம்ம பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிகுந்த அச்சுறுத்தல்களுக்கு இடையில பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணி எல்லாத்துக்கும் நமக்கு கண்டிப்பா எத்தனையோ இடத்துக்கள்ல இந்த மணல் திருட்ட தடுக்க போன நமது வருவாய்த்துறை ஊழியர் சொந்தங்களை ஆக்சிடென்ட் பண்ணி எத்தனையோ விதமான நம்ம இதுல கூட தூத்துக்குடியில கூட ஒரு கிராம நிர்வாகிகளே என்ன பண்ணாங்கன்னு கேட்டாக்க அவங்க ஆபீஸ்லயே பூந்து வெட்டிட்டாங்க. இது மாதிரி பணிக்கு மிகுந்த அச்சுறுத்தலோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டாக்க பணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும். தமிழக அரசே நீ முதல்ல உங்களோட சட்டம் ஒழுங்கு உங்க கைக்குள்ள இருக்கணும்னு சொன்னாக்க வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்தாதான் உங்களால சட்டம் ஒழுங்கு வந்து கைக்குள்ள வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களது சட்ட ஒழுங்கு உங்களால் பராமரிக்க முடியாது என்பதை தருணத்தில் தெரிந்து கொண்டு, மேலும் நிலவரத்துறையில வந்து நிலங்கள் என்பது வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கிறது ரொம்ப அது எல்லாருக்கும் அறிந்து நடக்குது. நமது பிறா கூட்டமைப்பு அதாவது தொடர்பாக விளக்கமாக வட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துவிட்டாங்க. அதே போல் இது வந்து அந்த பிறா கூட்டமைப்புங்கிறது நம்ம அனைத்து துறைகளும் முதல்ல நம்ம வந்து அனைவரும் ஃபஸ்ட்டு ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை இப்போதான்